அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து தஞ்சாவூர் சைட்லலாம் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இது பேர் வந்து சுத்ரியா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாவனி பச்சரிசி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பிசைஞ்சி கொலக்கட்டை சின்ன சின்ன கொலக்கட்டையாக எடுத்து வச்சுக்கணும். இந்த அரிசி மாவில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சரி, அதே அரிசி அளந்த அதே ஒரு படி வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்து இதை வந்து பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் மாவு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக்கி விடுறது திக்காக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த மாதிரி இடியாப்ப மாவு பிசைஞ்சு அந்த பதத்துக்கு இருக்கணும். இதை வந்து நம்ம கொலக்கட்டையாக ரெடி பண்ண போகிறோம். இந்த டைமில் இந்த கொலக்கட்டையை வேக வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே இந்த கொலக்கட்டையை நம்ம போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கம்பி பந்தம் அதெல்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேணாலும் ரவுண்டில் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொலக்கட்டை இதில் ஒன்று ஒன்றா போட்டால் தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து. இருக்கும் சர்க்கரை பாகு ஊற்றி லேசாக கிண்டி விடணும். கொலக்கட்டைலாம் உடஞ்சிராமல் இருக்கணும். இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் திக்காக வரணும். அப்படி திக்காக வரல அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி இதில் நம்ம ஊற்றினோன்னா திக்காக வந்துடும். ஒரு ஹாஃப் மூடி, ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான தஞ்சாவூர் ஸ்டைல் சுத்ரியா ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூலிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.